ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் தினம் தினம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். கூட்டாவோ பொரியலாவோ நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 100 கிராம் பாசிப்பருப்பு போட்டுடலாம். பாசிப்பருப்பு 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம். பாசிப்பருப்பு 2 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுடலாம். 100 கிராம் பூண்டு போடலாம். பூண்டு போடுறதுனால பூண்டு வாசனை வரும்னுலாம் நினைக்க தேவையில்லை. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டிருக்கிறேன். ஒன்று பாதியமாக கட் பண்ணி. தக்காளி புளிப்பாக இருக்கிறதுனால நான் புளி போடலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புளி போட்டுக்கலாம். 8 பச்சை மிளகாய் போட்டலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டலாம். சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் போட்டலாம். இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். குக்கர் மூடி போட்டலாம். பாசிப்பருப்பு சீக்கிரம் வந்துடும். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நான் ஒரு கட்டு சிறுகீரை வாங்கியிருக்கிறேன். க்ளீன் பண்ணி 2 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். குக்கர் 2 விசில் வந்துருச்சு. ஏர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா கொலைய வந்துச்சு. நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டுடலாம். கீரையில் ஒரு பிஞ்ச் சக்கரை போட்டுடலாம். அப்போ தான் கலர் மாறாமல் நமக்கு அந்த பச்சை கலர்லேயே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சக்கரை போடுறதுனால இனிப்பு சுவை இருக்கும்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. திறந்த மாதிரியே ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். கீரை சட்டுன்னு வெந்துடும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரையை கடைஞ்சிட்டு வந்து பார்க்கலாம். கீரை கடைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு குட்டி ஃபேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு காஞ்ச மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். காஞ்ச மிளகா போட்டுடலாம். ஒரு கொத் கருவேப்பிலை போடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப கருக வதங்க வேண்டியதில்லை. கண்ணாடி பதம் வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம கடைஞ்சி வச்ச கீரையில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து கொட்டிடலாம். இது வரைக்கும் நம்ம உப்பு போடவே இல்லை. கீரை கடையும் போதே உப்பு போட்டுக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா கருவாடு இதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.